பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஆசி டிவி நிகழ்ச்சி மூலியமாக உங்களை காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேவன் அற்புதமானவர், நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர். இந்த நாளுக்கு உண்டான ஒரு பிரசங்க தலைப்பு, நம்முடைய தேவன் யார் இல்லையா? கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். நம்முடைய தேவன் யார், நாம் யாரும் என்பது நமக்கு நல்லா தெரியும், நமக்கே தெரியும். ஆனால் நாம் உண்டாக்கின தேவன் யார் என்பதை ஒரு வேத வசனத்து மூலியமா எங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம், மோசே எழுதின உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31 வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31. உன் தேவனாக கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். 4 விதமான வார்த்தைகள் உன்னதமான தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த பரிசுத்த வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவன். அவர் யார்? இரக்கம் உள்ளவர். இந்த உலகம் இரக்கம் இல்லாதது, இந்த உலகம் மன உருக்கம் இல்லாதது, இந்த உலகம் வித்தியாசமான உலகம். ஆனால் நாம் உண்டாக்கின தேவன் யார்? அவர் இரக்கம் உள்ளவர். மிக அழகா அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறபடியால் அடுத்த வருஷம் அது வாசிக்கிறோம், அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த தேவன் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உலகம் எல்லாம் மறக்கலாம், உன் தகப்பனும் தாயை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர். பாருங்க, மிக அழகா இருக்குது. இரக்கம் உள்ளவராம், 2வது கைவிட மாட்டார். அதிலே வாசிக்கும் போது அவர் உன்னை அழிக்க மாட்டார். இந்த உலகம் நம்மை அழிக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மை அழிப்பதில்லை. உலகம் நம்மை அழிக்கிறது, ஆனால் இந்த கர்த்தர் நம்மை அழிக்கவே மாட்டார். ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம் எதிர்பார்ப்பதை பார்க்கலும், நாம் நினைப்பதை பார்க்கலும் அவர் நம்மை அழிக்கவே மாட்டார். அதுக்காகவா ரத்தத்தை சிந்தினாரு, அதற்காகவா பாடுபட்டாரு, அதுக்காகவா சிலுவை சுமந்தார். அவர் சிலுவை சுமந்த நோக்கம் நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, இரக்கம் உள்ளவரா. 2வது அவர் நம்மை கைவிட மாட்டாரு. 3வது அவர் நம்மை அழிக்க மாட்டாரு. 4வது அந்த வார்த்தை சொல்றது பார்த்தியா, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அப்படி சொன்னால் 4வது அவர் நம்மை மறக்க மாட்டார். இந்த உலகம் நம்ம மறந்துடும். பணம் கொடுத்த நம்மளோடு கூட இருக்க மக்கள் உண்டு, ஆனால் ஒரு இமைப்பொழுது நம்ம மறக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறக்கவே மாட்டார். ஒரு நாளும் 4 வார்த்தைகள் இந்த உபாக புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த வார்த்தை மிக அழகாய் இருக்கிறது. இரக்கம் உள்ளவர், நம்மை அழிக்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அப்படியேப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேர், எத்தனையோ மாகாண்கள் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நம்மை அழிப்பதற்காக வந்தவங்க. நான் ஆராதிக்கிற இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது பத்தியா, நம்மை அழிக்காதவர், நம்மை மறக்காதவர். நம்மை எத்தனையோ பெற்றெடுத்த தகப்பன் தாய் கூட இந்த நாட்கள் மறந்துறாங்க. பணத்தை தேடி ஓடிடுறாங்க, செல்வாக்கு தேடி ஓடுறாங்க, பொருளாதாரத்தை தேடி ஓடுறாங்க. யாரு எப்படிதான், நமக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிற இந்த உலகத்துல அவர் உன்னை மறக்க மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர், உடன்படிக்கையின் தேவன். பாருங்க, அந்த வார்த்தை மிக அழகா இருக்கு. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமோடு கூட வந்த லோத்து, கவனிங்க, ஆபிரகாமோடு கூட வந்த லோத்து சோதோம் பட்டணத்தை கர்த்தர் அழித்தார். ஆபிரகாம் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த சோதோம் பட்டணத்தில் வாழ்ந்திருந்த லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகளை கர்த்தர் அழிவிலிருந்து தப்பிவித்தார் என்று ஆதியாக புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது தெரியும். நல்ல கவனிங்களேன், அவ்வளவு பெரிய பட்டணத்தை கர்த்தர் அழிக்கிறார். ஆனால் அவ்வளவு பட்டணத்தை அழிக்கும் போது ஆபிரகாம் மகன், அதாவது லோத்து குடும்பத்தை கர்த்தர் அழிக்கவே இல்லை. அவ்வளவு அழகாய் கொண்டு வந்துட்டார்.
அவ்வளவு பெரிய பட்டத்தை அழிந்தாலும் ஆபிரகாமை அழிக்கல, லோத்து குடும்பத்தை அழிக்கலன்னு தெரியுமா? அவர் தான் இரக்கம் உள்ளவர். இதே 1 சாமுவேல் புஸ்தகம் நீ வாசிக்கும் போது அமலோக்கியருடைய பட்டணத்துல கர்த்தர் எல்லாரும் அழித்தாராம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தை நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அமலோக்கிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விடவே இல்லை. அப்பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை மிக அழகாய் இருக்கிறதை நான் உங்களுக்கு என்ன வசனம் வாசிக்கிறேன். மிக அழகா வாசி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போது நீ போய், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் சொல்லுகிறார், இப்போது நீ போய் அமலோக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கத்தை வைக்காதே. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடு ஒட்டகங்கள் குழந்தைகள் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொல். பாருங்களேன், அங்க லோத்து குடும்பத்தை அழிக்கல, இரக்கத்தை வைத்தார். இங்க அமலோக்கிய குடும்பத்தை எல்லாம் அழிச்சுது, குழந்தை விட்டுறாத, எல்லாவற்றையும் அழிச்சு இரக்கம் வைக்காமல். அப்படி சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற யார் இருந்தாலும் கர்த்தர் இறக்க வைக்க மாட்டார், டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இரக்கத்தை வைத்தீங்கன்னா கர்த்தர் நம்மேல் இறக்க வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த வசனம் வாசி, எல்லாவற்றையும் அழிச்சிடு. பைபிள் வாசிக்கிறோம். அதனால சொன்னேன், இந்த பிரசங்கத்தை தலைப்பு அவர் யார் தெரியுமா? இரக்கம் உள்ளவர். செகண்ட் யார் தெரியுமா? நம்மை அழிக்க மாட்டார். 3 யார் தெரியுமா? அவர் நம்மை மறக்க மாட்டார். 4 யார் தெரியுமா? உடன்படிக்கை உள்ள தேவன். அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நல்லவர். அவர் யார் என்பதை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்க, நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தர் இரக்கமாய் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஏசப்பாவை நீங்க உறுதியை பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்மை நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆஸ்வதிப்பார், மேன்மையான கருத்து செய்வார். ஐயோ என்ன அவங்க மறந்துட்டாங்க, எல்லாரும் மறக்கலாம், கர்த்தர் மறக்கவே மாட்டார். யோசுவா 1 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து பரலோகத்துக்கு போகும்போது சீசர் சொன்னார், உலக முடியும் மட்டும் சகல நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். வாக்கு மாறாத தேவனாய் கர்த்தர். அவர் யார் என்பதை புரிந்து கொள்வோம். தேவனை ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கண்ணும் உள்ளமா உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நடத்துவார். பரலோக பிதாவே, வானத்தையும் பூமி உண்டாக்கின உன்னதமான கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவர், ஆண்டவரே நீர் கைவிடாதவர், தகப்பு நீர் அழிக்காத தேவன், நீர் எங்களை மறக்காத தேவன் என்று வசனம் வாசிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு நாளும் எங்களை அழிவின் பாதிலிருந்து விலக்கி வைத்தவர், எங்களை ஆண்டவரே அழிவுக்கு நேர சென்று கொண்ட என்னையும் எங்கள் குடும்பத்தையும் விசுவாச மக்களையும் எங்கள் தேசத்தையும் அழிவிலிருந்து பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எப்படி லோத்துடைய குடும்பத்தை இரக்கம் வைத்து சுகத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்தீங்க, அமலோக்கியர் குடும்பத்தை அழித்தீங்க. ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் சங்காரம் தூதனை அனுப்பி சங்காரம் செய்கிற தேவன் அப்பா. இந்த இணையதளை மூலியமாய், இந்த ஆசி டிவி மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நபர்களையும் ஒரு நாளும் இவங்க அழிவுக்கு நேர சென்று கொண்டிருந்தாலும் அந்த அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இவர்கள் மேல் இரக்கத்தை வையும், அழிக்காதபடி கர்த்தர் நடத்தும்படி தேவ சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மேலான இரக்கங்கள் உண்டாவதாக, மேலான கிருபைகள் உண்டாக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்துல ஆசீர்வாதம் தங்கட்டும். இவர்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாசி டிவி மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.